அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அற்புதமானவர்களே, இந்த சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன். இன்றைக்கி நாட்டில் நம்ம நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த வாழ்க்கை திறவுகளை பேசும்போதெல்லாம் இந்த நாட்டை பற்றி நினைக்காம என்னால் அந்த வாழ்க்கையை பேச முடியல. ஏன்னா எங்கேயோ ஒரு தத்துவம் இல்லை வாழ்க்கைங்கிறது. நடந்த நியதி, நடந்துக்கிட்டு இருக்க நியதி, நடக்க போகிற நியதி, இது எல்லாமே வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையினுடைய திறவுகோள் ரொம்ப சுலபமானது. அன்பின் வழி, ஒரு உண்மையான சத்தியத்தின் வழி, ஒரு உண்மையான இயல்பாக இருக்கிற நம்முடைய இறக்க சிந்தனை, கருணை, இதெல்லாம் தான் நமக்கு வந்து இயல்பான வழி. எல்லாத்தையும் மறந்துட்டு பணம் பணம் பணம்னு ஒரு பிணத்தை விட மோசமாக நாம் வந்து எப்படி ஆகிட்டோம், ஒரு சடமாயிட்டோம். ஒரு 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 என்ன ஒரு ஒரு பாறைக்கு கூட, ஒரு கல்லுக்குள்ளே, பாறைக்கு உள்ளுக்குள்ளே கூட ஒரு சுடை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பாறைக்கு உள்ளே கூட ஒரு ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதனுக்கு ஈரமே செத்து போச்சுங்க. கடந்த சில நாட்களாக நான் சில செய்திகளெல்லாம் பகிர்ந்துக்கவே முடியல. என்னாலே அது வந்து தாங்க முடியலை. பாருங்கள், இது இன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு நான் பார்க்குறேன் ஒரு செய்தி பத்திரிகையில், இந்த ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 140 பெண்கள் கணவன் உள்பட குடும்பத்தாராலேயே கொல்லப்படுறாளாம். நல்லா கவனிங்க, ஒரு நாளைக்கு 140 பெண்கள் பலியாகிறாங்க. தன்னுடைய கணவன் மற்றும் சொந்தக்காரங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்களாக ஆளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநா சொல்லுது. அந்த இப்போ நான் போன வாரம் படிக்கிறேன், அவங்க சொல்கிறாங்க 2023 கிட்டத்தட்ட 51,000 பெண்கள் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த உலகத்தில். இது வந்து இதனால் மட்டுமே இன்னும் எவ்வளவோ பேர் நீங்கள் பார்த்தீங்க. சொன்ன ஏற்கனவே காசாவில் இது வரைக்கும் 45,000 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இப்போவும் 50 பேர் 60 பேர் கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட அதில் 70% பெண்களும் குழந்தைகளும். பாருங்கள், நாடாங்க இது, உலகமாக இது. உக்ரைன் ரஷ்யாவும் நான் பார்த்திங்களா பற்றிக்கிச்சு, மறுபடியும் பற்றிக்கிச்சு. ஆயுதங்களாக அனுப்புகிறாங்க, வல்லமை நாடுகளெல்லாம் ஆயுதங்களாக அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு வடகொரியாலாம் பண்ணுது. சிரியாவில் கிளர்ச்சியாளர் ஜெயிச்சிட்டாங்க, ஓடி ஒளிராரு. பல உள்நாட்டு போர் இருந்தது, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், அங்கே தான் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பார்த்து லஞ்ச லாவண்யமும் சாதியமும் நம்மகிட்ட பெருகி அப்படியே பல்கி பெருகி ஒன்றுமே பண்ண முடியல. சென்ற 30ஆம் தேதி மட்டும் ஒரு பத்திரிகையில் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், தாமல் இந்த பக்கத்தில், காஞ்சிபுரம் பக்கத்தில் மின் உதவி பொறியாளர் ஒருடைய அலுவலகத்தில் ஒரு பிரபாகரன் ஒருத்தர் 28 வயசு. அவர் தன்னுடைய மின் இணைப்பு மீட்டரை மாற்றணும். ஏற்கனவே அரசாங்கம் வச்சுருக்கிற கட்டணத்தை விட அதை கட்டிட்டார். அங்கே இருக்கிற அசோக் ராஜின்னு அந்த மின் உதவி பொறியாளர் 4,000 ரூபாய் எனக்கு லஞ்சம் கொடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இவருக்கு கொடுக்க மனசு வரல. லஞ்ச ஒழிப்பில் வந்து புகார் பண்ணுறாரு. கையும் களமாக பிடிச்சிட்டாங்க. அப்படியே வாங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம், அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வட்டாட்சியர் நில அளவை பண்ணுறவங்க, என்னவோ தேவின்னு படித்தேன், சாந்தி தேவி என்னவோ பேர். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வட்டாட்சியர் நில அளவு பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்தை வந்து அளக்கிறதுக்கு 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க. 5,000 ரூபாய் 6,000 ரூபாயோ அதை கொடுக்க மனசு வரல. உடனே பொறி வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா பாருங்கள் கையில் வாங்கலை. உடனே தன்னுடைய கணவர் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுங்கன்னு சொன்ன உடனே பிடிச்சிட்டாங்க, கையும் களமாக மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே தூத்துக்குடியில் புதிய பஸ் ஸ்டாண்டு, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து சார் பதிவாளர் அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம். அங்கே வந்து பாருங்கள், பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு எல்லோரும் லஞ்சம் வாங்குறான ஒரு செய்தி வருது. ஒரு அந்த பக்கத்தில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புக்கு உடனே போய் அங்கே ஆய்வு பண்ணுறாங்க, போய் சோதனை பண்ணுறாங்க. கணக்கில் வராத பணம் 1,60,000 ரூபாய் சீஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஒரு 5,000 ரூபாய் 4,000 ரூபாய் 6,000 ரூபாய் இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஊட்டியில் ஜஹாங்கீர் பாஷான்னு சொல்லி நகராட்சி கமிஷனர் ஊட்டியில், அவர் 4 தரப்புக்கிட்ட வந்து என்ன பண்ண லஞ்சம் வாங்கி கிட்டத்தட்ட 11,70,000 ரூபாய் அவர் லஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறார். அது போய் அவங்களுக்கு வந்துருது தகவல். உடனே போய் அங்கே போய் ஆய்வு பண்ணுறாங்க. அவர் இருந்த காரில்
11,70,000 சீஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உடனே அவர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கிறாங்க. கையும் களவாக பிடிக்கப்படுறாரு. வருமானத்துக்கு கணக்கு காட்டாத பணம் வச்சுருக்காரு. லஞ்சம் வாங்குறது ஊர்ஜிதமாகி போச்சு. வெக்கக்கேடு. ஒரு வாரம் கூட ஆகலைங்க. அவரை நெல்லை டவுனில் மாநகராட்சியில் துணை கமிஷனர் ஆக்குறாங்க. அதாவது இதை ஒரே ஒரு பத்திரிகை மட்டும் தான் கண்டுக்குச்சு. சில பேர் தான் குரல் கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க? கேள்வியே இல்லை, மானம் இல்லை, ரோஷம் இல்லை, வெக்கம் இல்லை. நமக்கு எல்லாம் பணம் 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 பணம். அதாவது தீவினை அச்சத்தில் சொல்லுவார் ஐயா, ரொம்ப அற்புதமான குரல். அவர் சொல்லுவார், தீவினை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்றுன்னுவார். ஒரு தீவினை செய்கிறவன் எப்படி உன் நிழல் நீ உன் காலுக்கு அடியிலேயே இருக்குதோ அதை போலவே உன் தீவினை நீ கெட போறன்றதை உன் கூடவே கெடுக்குண்டான்றார். நம்ம என்ன பண்ணுறோம்? விட்டுட்டோம் எல்லாத்தையுமே. அதனால தான் தீயவை பயத்தலால் தீவினை தீயினும் வஞ்சப்படுவார். தீவினை தீய பயத்தலால் தீயவை தீயினும் வஞ்சப்படும்ன்றார். அப்போ என்ன அர்த்தம்? நாம் என்ன பண்ணுறோம்? தீவினையை பற்றிய புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அது நம்ம நிழல் மாதிரி நம்ம பக்கத்தில் இல்லை, உள்ளே இருந்து வெளியிருந்து எல்லாமா துரத்துது. நீங்கள் பாருங்கள், இத்தனை குற்றம் பண்ணுறாங்க நம்ம நாட்டில். இவ்வளோ குற்றம் பண்ணுறாங்க. யாராவது தப்பிச்சிருக்காங்களா பாருங்கள். 10 வருஷம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான். 20 வருஷம் வந்தால் கூட அவனை பிடிச்சிடுறாங்க. எல்லாருக்கும் குற்றம் தண்டனை கிடைக்குது. இல்லைனா இயற்கையாகவே தண்டனை கிடைக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசியலாளர்களும் அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா லஞ்சம் லாவணியம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்னமோ எங்களுக்கு யாருமே கேட்க முடியாதுன்னு பண்ணுறாங்க. ஆனால் அதனால தான் சொன்னேன், நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போதுன்னா, நல்ல தீர்ப்புன்றது உலகம்னா மக்கள் மட்டுமே நினைக்காதீங்க, பிரபஞ்சம் இருக்கிறது. இந்த உலகம் கவனித்துன்னா இந்த உலகம் மட்டும் மக்கள் மட்டுமே உலகம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டு, இயற்கை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வானம் பூமி எல்லாமே உங்களை கவனித்துக்கிறது. காற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அங்கிருந்து விலகி போகவே முடியாது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த வாழ்க்கை திறவுகோலில் இந்த பணத்தை முதலீடாக வைக்காதீங்க. அதனால தான் இயேசுநாதர் சொல்லுவார், அதையே கூட தமிழில் திரு எம்ஜிஆரோட பாட்டில் இருக்கும், ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடி முத்தம்மா கட்டையிலும் வேகாதடின்னு வருவார். என்னென்ன இயேசுநாதர் சொன்ன வார்த்தை. அவர் சொல்லுவார், ஊசியின் துவாரத்துக்குள்ளே ஒட்டம் கூட நுழைஞ்சிடலாம், ஆனால் ஒரு பணக்கார சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு. அப்படி அர்த்தம் என்னன்னா, ஒரு ஒட்டகம் நுழைய முடியாத மாதிரி சொர்க்கம்ன்றது மேலகிற சொர்க்கம் நினைக்காதீங்க. அது ஒரு பிளேஸ் கிடையாது, அது ஒரு பகுதி கிடையாது, அது ஒரு நிலம் கிடையாது. சொர்க்கம் என்பது உங்கள் உள்ளத்திலே இருக்குது. அந்த இறைராஜ்யம் உள்ளத்திலே இருக்குது. அதனால தான் நான் வாழ்க்கை திறவுகோலில் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, அந்த இறைராஜ்யத்தை உள்ளுக்குள்ளே தேடுங்க, அகத்தில் தேடுங்கன்னு சொல்கிறது என்ன காரணம்னா, அவரே அதான் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம மனிதன் என்ன பண்ணுறான், பணம்ன்ற பேரில் பணத்தை மட்டும் பதுக்கி வைக்கல. அவன் அந்த நிலத்தை வாங்கிக்கிறான், பொண்ணு வாங்கிக்கிறான். அந்த பொன் எவ்வளோ சேர்த்தாலும் அவனை சேர்க்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, எல்லா சொத்தையும் வாங்கி நிலம் பொண்ணு எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுறான், அடுக்கி என்ன வைக்கிறான், இந்த பணத்தை மாற்றி வைக்கிறான். பணமாகவும் வச்சுக்கிறான், சொத்தாகவும் வச்சுக்கிறான், நிலமாக வச்சுக்கிறான், அணிகளாக வச்சுக்கிறான். இப்போ இதெல்லாம் என்னன்னா, இதை ஒரு கட்டத்தில் இதுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டான். முடிஞ்சு போச்சு. எல்லாம் வந்த பிறகு சும்மா இருக்கானா, அதை பாதுகாக்கிறதுக்கு பயப்படுறான். பாதுகாக்கிறதுக்காகவே தன் வாழ்நாள் அர்ப்பணிக்கிறான். அவனுக்கு வெளியவே வாழ்க்கை வாழறான். உள்ளே போகிறதுக்கே அவனுக்கு வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, புரியவே இல்லை. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், நமக்காக நம்ம என்றைக்குமே வாழ்ந்தது கிடையாது. இயல்புத்தன்மையும் போயிடுச்சு. ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், மற்றவங்களை நம்ம மதிக்கணுன்றதுக்காகவே மற்ற நிலம் வாங்கி சேர்க்குறோம். ஏன்னா மற்றவங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ளவங்களை கவனிக்க மாட்டாங்க. இவன் அன்பானவன், இவன் இறக்கச்சிந்தனை உள்ளவன், உண்மையானவன் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் எப்படி வசதி படைச்சவன், எவ்வளோ பேர் படைச்சவன், எவ்வளோ புகழ் திருப்தியே வெளியே தான் பார்க்குறாங்க. இந்த புறச்சூழலே வாழ்ந்து உள்ளதை நம்ம விட்டுட்டோம். அதனால தான் இந்த வாழ்க்கை திறவுகோலில் இன்றைக்கி நான் சொல்ல வந்து என்னென்னா, அவர் சொன்னார் பாருங்கள், அதிலேயே அந்த பாடலை சொல்லுவார், நாணல் போல வளைவது தான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா, தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா. நம்ம இந்த பாட்டே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற பாட்டு தான், இந்த உலக நடத்தை சொல்கிற பாட்டு தான். அதில் கூட ஒரு சோகம் இருக்கும், தலை குனிய வைப்பதா. அந்த சோகம் பாருங்கள், உலகத்தினுடைய தன்மையை ஒரு சோகமாக அந்த கம்போஸ் பண்ணியிருப்பார் திரு எம்எஸ்வியும் வாலி சாரும் திரு எம்ஜிஆர் விளையாடிச்சு. பாருங்கள், நான் இதே சொல்கிறேன்னா, மனிதனுடைய வாழ்வியல் சிந்தனைகளில் இந்த பணம் எவ்வளோ பாருங்கள். இப்போ சொன்ன பாருங்கள், இவ்வளோ அடுக்கடுக்காக சொன்ன பாருங்கள், எல்லாமே பணம். இப்போ சமீபத்தில் ஒரு படம் பெரிய உச்சத்தில் ஓடிங்குது ஒரு படம், நேற்று பார்த்தேன் அந்த படம். அந்த பேர் சொல்ல கூட எனக்கு தகுதியில் நினைக்கிறேன் நான்.
அந்த படம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா வானத்துக்கு குச்ச மாதிரியே இருக்கிறான், கீழ்ச்சி வந்த மாதிரியே இருக்கிறான். பணம் பணம் பணம், பணத்தால் எல்லாம் மாற்றிட முடியும்னு பணம் பணம் பணம்னு வச்சு அவர் பெரிய மாசு. அதாவது பார்த்தா யாருக்காவது அந்த படம் பார்த்தா ஒரு நல்ல தன்மை, ஒரு நல்ல பண்பு, நல்ல அன்பு, நல்ல ஒரு தெய்வீகம் வருமானு பாருங்கள். போய் படம் பார்த்தா வேதனையாக இருந்ததுங்க. சொல்கிறது கூட எனக்கு கூசு. சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமாவை குறை சொல்லக்கூடாது. எனக்கு வந்து அப்படியே அந்த படம் பார்த்ததுலேருந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் இன்றைக்கி இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இது எப்படி ஒரு போதை மருந்து விற்கிறாங்களோ அதை மாதிரி அந்த படமாக இருந்ததோன்னு பயமாக இருந்தது எனக்கு பார்த்து. ஏன்னா இது ஏன் சொல்ல வரேன்னா, மனிதனுடைய வாழ்வியல் நமக்கு முன்னும் போனவங்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. 33 வயசில் மாவீரன் அலெக்சாண்டர் இறக்குறான். 20 வயசில் 2ஆம் பிலிப் அவனுடைய தந்தை அவர் வந்து 20 வயசில் இறக்குறாரு. இவருடைய 20 வயசில் இறந்த உடனே ஆட்சிக்கு வரான். எங்கே? கிரேக்கத்தில் ஆட்சிக்கு வந்த இவன் அங்கிருந்து ஒரு 11 வருடங்கள் போர்லேயே கழிக்கிறான். எல்லாத்தையும் கழிச்சிட்டு பாபிலோன் திரும்புகிறாங்க. பாரசீகம் இதெல்லாம் எகிப்தெல்லாம் பண்ணிட்டு இப்படி திரும்புகிறாங்க. இந்தியாவெல்லாம் வந்து திரும்புகிறான். பாபிலோனில் ஒரு திடீர்னு காய்ச்சல் வருதுங்க. 10 நாளில் இறந்து போகிறாங்க. அவன் இறக்குற போது தெரியுமா, அந்த 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 பேதமைத்தனம் பாருங்கள். அவன் இறக்குறாங்க. அங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆட்சிப்பட்டு பிடிச்சிருந்தா பாருங்கள். கிரேக்கத்தில் அவனுடைய மனைவிமார்கள், பல மனைவிமார்கள், தாய், குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசு பீடத்துக்கு அங்கே போட்டி வந்து அவங்க அந்த குடும்பமே அழிக்கப்படுதுங்க. கடைசியில் இவ்வளோ கடினப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் அவனுடைய வம்சமே இல்லாமல் துண்டாடப்படுதுங்க. இந்த வரலாறெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அவன் கடைசியானால தான் சொன்னான், நான் கையை வந்து வெளியே வச்சுட்டு போங்க சவப்பெட்டின்னு சொன்னான். என்னுடைய சவப்பெட்டி மருத்துவர்கள் தான் தூக்கணும்னு சொன்னான். ஏன்னா நான் போகும்போது ஒன்றும் கொண்டு போகலான்னு தெரியிட்டு இந்த உலகக்குன்னு சொன்னான். மருத்துவர்கள் இவ்வளோ பேர் இருந்து கூட என்னோடய உயிரை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அவன் உலகம் தெரிஞ்சுட்டுன்னு சொன்னான். நான் போகிற வழியில் நவரத்னங்களையும் தங்கங்களையும் மாணிக்கங்களையும் வீசுங்கன்னு சொன்னான். அதனால தான் நம்ம இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம ஏதாவது சவம் போனால் கூட அந்த காசை வீசுவோம். காசு வீசு அதை ஒரு தாத்பரியம் இருக்குது. என்னென்னா இந்த காசு வந்து உங்களை உயிரை காப்பாற்றாது. இந்த காசு பெருசாக நினச்சிக்காதீங்க. அவன் சொல்கிறான், தங்கமும் வைரமும் இந்த மாணிக்கமும் இதெல்லாம் உங்களை உயிரை காப்பாற்றாது, அதான் என்னுடைய சவத்து மேலே எரிங்கன்னு சொல்கிறான் அவன். அப்போ இவ்வளோ கேட்டு கூட இவ்வளோ பறித்து கூட நம்ம வந்து அதை விட்டுட்டோம். அதனால தான் திரு எம்ஜிஆருடைய வாழ்வியலில் நான் திருப்பி ஏன் எம்ஜிஆர் அங்கே ஒரு கார்னர் வைக்கிறேன் அப்படின்னா, அவருடைய வாழ்வியலை பாருங்கள். கடைசியாக இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை வாசித்தேன். அதில் எல்லோரும் மாறுவோம்னு ஒரு அம்மா, இன்சுவைன்னு ஒரு அம்மா பேராசிரியர் அவங்க எழுதியிருந்தாங்க ஒரு கட்டுரை. அற்புதமான கட்டுரை. தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட அதை நினைவுபடுத்துகிறேன். அதை பாருங்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட உலகங்களில் கூட இப்படிப்பட்ட இந்த காலத்தில் கூட ஒரு 4 விஷயம் என்னை பாதிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம படித்தது தான், சில பேர் படிச்சிருப்பாங்க. பாருங்கள் அந்த அந்த சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு தந்தையும் ஒரு மகனும் ஒரு சாலை வழியாக போகிறாங்க. குண்டும் குழியுமா இருக்கிற சாலையில் ஒரு குழியில் தன்னுடைய மகன் விழுந்து செத்து போகிறான். தந்தை என்ன பண்ணார் தெரியுமா? மகன் போயிட்டான் பரவாயில்லன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சார், அங்கே இருக்கிற மற்ற குழிகளை எல்லாம் தன்னுடைய சொந்த செலவில் மணலெல்லாம் வரவழைச்சி சிமெண்ட்டு எல்லாத்தையும் வரவழைச்சி தானே எல்லாத்தையும் குழியும் அவர் மூடினார். அதாவது தனக்கு நேர்ந்த மாதிரி இன்னொருத்தர் நேரக்கூடாதுன்றது எண்ணம் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி ஒரு ஜவுளி கடை, அங்கே பார்த்தா அன்றைக்கி தான் புதுசாக ஜவுளி கடை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நடிகைகள் வச்சு தான் திறப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி பண்ணால் தான் அது வந்து விளம்பரமாக இருக்கும் அந்த கடைன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஜவுளி கடைக்காரர் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, திறக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். பண்ணால் அந்த பக்கம் கையில் ஒரு குழந்தை, தன்னுடைய கையில் ஒரு குழந்தை, கூட ஒரு குழந்தை, 2 குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தாய் அந்த பக்கம் வராங்க. உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த தாயை வர சொல்லி, அம்மா நீங்கள் வந்து இந்த ரிப்பனை கட் பண்ணுவான்னு சொல்லி அந்த கத்திரிக்கோள் கொடுத்து, அந்த அம்மா ஆச்சரியம், ஐயான்றாங்க, நீ கட் பண்ணுவான்னு சொல்லி கட் பண்ணுறாங்க. உள்ளே கூட்டு போகிறாரு. உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு அந்த அம்மா கையில் 2 துணி மூட்டை, எல்லாருக்கும் அந்த 2 பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து, அதே மாதிரி 2 கையில் பெரிய பொம்மை, யாருக்கு அந்த குழந்தைங்களுக்கு, அந்த அம்மாவை உபசரித்து கையில் 3 பேருக்கும் அந்த 3 துணி மூட்டை, அதாவது அந்த குழந்தைகள் 2, இந்த அம்மாவுக்கு 1 கொடுத்து, அம்மா நன்றிமான்னு சொல்லி அனுப்புகிறாரு. பாருங்கள், அது விளம்பரம் பண்ணாமல் இதுவே ஒரு பெரிய விளம்பரம் ஆகிப்போச்சு பாருங்கள். இது மாதிரி தான் அந்த 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 இறக்க உணர்ச்சி இருக்கணும். அதை போலவே ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு கந்த துணியில் ஒரு குழந்தை படுக்க போட்டு ஒரு அந்த தாய் பக்கத்தில் இருக்குது. அதை ஒருத்தர் கவனிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறது தெரியுமா, சொல்லிக்கவே இல்லை, பக்கத்துலேயே ஒரு நாடா கட்டில் ஒன்று வாங்கிட்டு அந்த கட்டில் கொடுத்தாம்மா, நீங்கள் கீழே போடாதேம்மா குழந்தைய, இந்த கட்டில் போட்டுக்குமான்னு சொல்லி கட்டில் கொடுத்துட்டு போகிறாரு. இது பாருங்கள், இது 3. இன்னொன்று பாருங்கள், அதை போலவே ஒரு தாய்க்கு கொடுத்த மாதிரியே அந்த ஜவுளி கடைக்கு கொடுத்தாங்க பாருங்கள்.
அதை போலவே பாருங்கள், ஒரு தாய் இந்த இந்த குழந்தைய இப்படி பண்ணுற மாதிரியே ஒரு தாய் என்ன பண்ணுது, ஒரு குழந்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஜவுளி கடை மாதிரியே ஒரு கடை வழியாக போனால் அது ஒரு 3 வயசு குழந்தை, பெண் குழந்தை. அது என்ன பண்ணுது, சைக்கிள் கடைக்கு பாருங்கள், பெரிய சைக்கிள் கடை, அந்த ஷோரூமில் சைக்கிளுக்கு மாதிரி சின்ன குழந்தைங்க ஓட்ட சைக்கிள், அதை பார்த்து அந்த குழந்தைய அம்மா பார்த்து அழுவுது. இது வேணான்னு சொல்லி அந்த அம்மா பிடிச்சி இழுக்கிறாங்க. வா தேவைப்படாது, வேணான்னு. இந்த குழந்தை அந்த கையை காட்டுது. இதை ஒருத்தர் கவனிக்கிறாரு. உடனே இடத்துல பண்ணார், அந்த குழந்தை கை காட்டின அந்த சிறு அந்த சைக்கிளை வாங்கி, அம்மா நீ கொண்டு போய் குழந்தைக்கு கொடுக்குமான்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. இதுதான் இரக்க உணர்ச்சி, இதுதான் கருணை. செத்து போலங்க, இரக்க உணர்ச்சியும் கருணையும் செத்து போல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் தான் நம்ம பெருசாக ஆக்கணும். இப்போ பாருங்கள், இதை நான் இன்றைக்கி இப்போ ஒரு செய்தி பத்திரிகையில் இந்த விஷயத்தை படிக்கும்போது அந்தம்மா ஒரு சூஃபி கதையும் சொல்லியிருந்தது. சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான். ஒரு சூஃபி இரவு நேரத்தில் ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. அந்த பக்கம் போனவர் உள்ளே போகிறார். ஒரு இரவு நேரமாக இப்போ குளிராகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஒரே ஒரு சிம்மி விளக்கு ஒரு பாய் வச்சுக்கிட்டு அந்த சூஃபி சாதாரணமாக இருப்பார், உட்காந்துங்கிறாரு. இவர் போகிறாரு, போய் கேட்டவுடனே, ஐயா என்னையா இது, ஒரு சிம்னி விளக்கு இருக்குது, ஒரே ஒரு பாய் இருக்குது அப்படின்னு. உங்கள் ஆசனம் கூட இல்லையா, உங்கள் ஆசனம் எங்கேயான்னு கேட்குறாரு. உட்காரதுக்கு நாற்காலி கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, உங்கள் ஆசனம் எங்கன்னு கேட்குறாரு. நான் ஒரு வழி போக்கேன், இப்படி உள்ளே வந்தேன், கொஞ்ச நேரம் இந்த இரவு இருக்கலான்னு வந்தேன், எனக்கு எதுக்கே ஆசனம் அப்படின்னாரு. உங்களை மாதிரி நானும் இந்த உலகத்தில் ஒரு வழி போக்கேன், எனக்கு என்ன பெரிய ஆசனம்னார் அவர். நம்ம எல்லோருமே வழிபோக்கர்கள் தாயா, நாம் மறந்துட்டோம். அதாவது இந்த வாழ்வியலுடைய அர்த்தமே புரியாமல் உள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரியாமல், இது பாருங்கள், நம்ம இதையே திருப்பி நானும் இதை 138 நினைக்கிறேன் இது பகுதி. நான் இதையே சொல்கிறேன், உள்ளே வாங்க, உள்ளே பாருங்கள், நம்ம உள்ளே பார்க்கவே மாட்டாங்க. அதனால தான் திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை கருணை பாருங்கள், சொல்லிகிட்டே போகலாம். அவர் சிஎம்மாக இருக்கிறார் எம்ஜிஆர். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு மூத்த அமைச்சருடைய வாரிசுக்கு விஜயா சேஷ்பகால கல்யாணம். அப்போ அந்த 1980க்கு அப்புறம் அது. அப்போ சிஎம்மாக இருக்கும்போது அவருக்கு அந்த மூத்த அமைச்சருடைய வாரிசு கல்யாணம். கோட்டையிலேருந்து அவர் வராரு, காலை நிகழ்ச்சி இருக்குது. கோட்டையிலேருந்து வராரு, இங்கே கோட்டையில் கிளம்பிட்டாருன்னு சொன்ன உடனே கல்யாண மண்டபத்தில் பரபரப்பாக இருக்கிறாங்க. சிஎம் வராருன்னு அப்படியே வருது. இது உங்கள் கோடம்பாக்கம் மேம்பாலம் இருக்குது பாருங்கள், அந்த வழியாக தான் வரணும் மேலே ஏறி. அந்த மேம்பாலம் வரும்போது திடீர்னு என்ன பண்ணுறாரு, டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, லெஃப்ட்டு இந்த உஸ்மான் ரோடில் விடு, அப்படியே டி நகர் போன்றாரு. அப்படியே டி நகர் போகுது, அப்படியே சைதாப்பேட்டை பாலம் பிரிட்ஜுக்கு போயிட்டு அங்கே சலவை தொழிலாளர் இருக்கிற ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதிக்கு விடுறாரு காரை. அது பாருங்கள், அந்த நேரம் மழைக்காலம், வெள்ளம் அப்படி வடியலை, அங்கெல்லாம் வெள்ளமாக இருக்குது. உடனே கீழே இதுன்னு சொல்லி கீழே இறங்கி போகிறாரு. இறங்கி வேட்டியை கட்டிக்கிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா சலவை தொழிலாளியுடைய வீட்டில் கல்யாணம். அவர் யாரான்னா திரு எம்ஜிஆர் அவருடைய சலவை தொழிலாளி. அவருடைய உடைகளெல்லாம் அவர் தான் செலவு பண்ணுறவர் ராமவரம் தோட்டத்தில். அது பாருங்கள், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சலவை தொழிலாளி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் சொன்ன உடனே அம்மா அப்போ ராமவரம் தோட்டத்தில் பத்திரிக்கை வச்சுருக்கிறார். ஜானகி அம்மா தான் அதை வாங்கியிருக்கிறாங்க. அப்போவே அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, மாதிரி ஒரு முதல்வர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் இருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் அந்த கல்யாண சீதனமாக அப்போவே ஒரு பணமுடிப்பை கொடுத்து நீ கல்யாணம் நடத்திக்கோ, என்ன அவர் வருவார் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு தெரியுமா அவரால் வர முடியாது, எவ்வளோ வேலைகளுக்கு முடியாது, இருந்தாலுமா அவர்கிட்ட நான் பத்திரிக்கை காமிச்சா போதுமா, அவர் பார்த்தா போதுமா இந்த பத்திரிக்கையை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா பாருங்கள், என்னைக்கு கல்யாணம் நடக்குதோ அந்த தேதியில் அவர் எம்ஜிஆரோட டைரியில் அந்த பக்கத்தில் அந்த பத்திரிக்கை வச்சுட்டாங்கண்ணா. அவ்வளோதான், இவர் விட்டாங்க. அந்த அம்மா விட்ட உடனே பாருங்கள், எம்ஜிஆர் கரெக்டாக வச்சுக்கிட்டு அதனால தான் அங்கே அவருடைய மூத்த அமைச்சருடைய வாரிசுக்கு கல்யாணம். நேராக போய் அந்த கல்யாணம் பார்த்த உடனே அவர் பாருங்கள், அங்கே இங்கேன்னு பார்த்து சின்ன ஒரு இடம், அதில் ஒரு நாற்காலி போட்டு உட்கார வச்சு கல்யாணம் முடித்து அங்கே மறுபடியும் ஒரு பெருந்தொகையை கொடுக்குறாரு எம்ஜிஆர். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது கலந்துக்கிறார். அதை தான் சொன்ன வந்தேன் நான். அவர் யோசிக்கவே இல்லையா தொழிலாளி, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன்னு சொன்ன உடனே அமைதியார், எனக்கு தெரியும் அப்படின்றாதான் எம்ஜிஆர். அதாவது தன்னை சார்ந்தவர்கள் மற்றவங்களுக்குன்றது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அண்ணன் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அண்ணனுடைய வாரிசுகளெல்லாம் கடினப்படுது. ஆனால் தன்னை சார்ந்தவர்கள் மற்றவங்களும் ஏழைகளாக இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு என்றைக்குமே எம்ஜிஆர் மறந்தது கிடையாது. அதனால தான் திரு கவியரசர் கண்ணாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார், கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பாருங்க, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த வள்ளலின் பேர் உலகில் இறைவன் வைக்கல, அவர் சொல்லலை. அந்த வாழைக்கு கன்று வச்சு கூட தான் ஏழையாகவே இருக்கிறான்.
அந்த ஏழை உள்ளத்தோடவே இறைவன் இருக்கிறான், தன்னை காட்டிக்க விரும்பவே இல்லை பாருங்கள். ஏன்னா நான் சொன்ன பாருங்கள், அலெக்சாண்டர் அவருடைய வாழ்வியலில் கூட பட்டு அரிஸ்டாட்டிலும் ஒரு பேரறிஞர், அவர் தான் ஒரு குருவாக இருந்திருக்கிறார். ஆனால் என்ன பிரயோஜனம், 33 வயசுலேயே எல்லாமே போயிடுச்சு. அதை மாதிரி இந்த பேராசை, இந்த வாழ்க்கையினுடைய வெளிமுகமான இந்த சொத்து, நிலம், பொருள், ஆஸ்தி, இது எதுவுமே கூட வராது. நம்ம உள்முகமான ராஜ்யம் இருக்குது பாருங்கள், அன்பின் ராஜ்யம், ஏழைகளுக்கெல்லாம் பரிவாக பார்க்குற ராஜ்யம். அந்த ராஜ்யம்தான் நமக்கு என்றைக்கு உதவுன்னு சொல்லி இந்த வாழ்க்கை திறவுகளுடைய இந்த பகுதியில் இனிமேலாவது கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உள்முகமான அந்த அன்பையும் கரிசனத்தையும் அந்த இரக்க சிந்தனையும் அந்த உண்மையான கருணையையும் நாம் தேடி போவோம்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான இந்த தமிழ் டீனுடைய சேனலில் பண்பு சார்ந்த, நயம் சார்ந்த, உண்மை சார்ந்த, சத்தியம் சார்ந்த பதிவுகளை தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சேனலுக்கு ஒரு வளர்ச்சிக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் அரும்பிச்சுன்னா நிச்சயமாக இதை உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்லதை பெருக்குவதற்கு தான் இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் வேறு வழியும் இல்லை. எங்களுடைய அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு இந்த சேனல் மூலமாக இந்த உலகத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் இல்லை, அறம் எங்கெல்லாம் இருக்குது அந்த அறத்தை தேடி 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 நாங்கள் இது பதிவிடம் தான் துடிக்கிறோம். எனவே இதயம் உள்ளவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள், அந்த நிலை உடையவர்கள் நிச்சயமாக உதவணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.